அப்புறம் மிக்ஸி ஜாரில் 3 டம்ளர் சத்து மாவு, 1/2 டம்ளர் சீனி, 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை நம்ம மிக்ஸிங் பவுலில் சலித்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டம்ளரில் அளவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் எண்ணெய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், வாசனை இல்லாத எண்ணெய். 1/4 டம்ளர் எண்ணெய், 2 முட்டையும் நல்லா ஒரு பவுலில் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிறணும். அந்த முட்டையும் இல்லாமல் அந்த மாவோட மிக்ஸிங் பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா அடித்து எடுத்து வச்சு முட்டையை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோடா போட்டுட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்ச பால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில் எல்லா பாலையும் நம்ம ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது எவ்வளோ நமக்கு கேக்கு மாவு எவ்வளோ நமக்கு திக்னஸ் வருதோ அந்த இட்லி மாவை பார்த்து நம்ம கொண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மாவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அந்த எண்ணெய் தடவின பாத்திரத்தில் தான் இந்த நம்ம கேக் மாவை ஊற்ற போகிறோம். பட்டர் சீட் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட பட்டர் சீட் இல்லாதனால நான் எண்ணெயை அந்த பாத்திரத்தில் சுற்றி நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். தேய்ச்சி விட்டு நம்ம அந்த ரெடி பண்ண அந்த மாவை அந்த கலவையை அதில் நம்ம ஊற்றணும். மாவு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மாவு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம இத்தனை நாளாக அந்த சத்து மாவு நம்ம வீணடிச்சிட்டு கிடந்தோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியும் கூட, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேக்கும் நமக்கு நல்லா சத்து மாவு நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான பக்குவத்துக்கு நமக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா நான் சொல்லலை, நான் ட்ரை பண்ணி பார்த்து அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. அதோட பதம் இட்லி மாவை பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி ஒரு 2 தட்டு தட்டி விடணும். அப்போ தான் அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு லீக் ஆகி வெளியேறும். அப்போ கேக்கு நமக்கு நல்லா வரும். அதுக்கடுத்து குக்கரில் ஒரு அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி குக்கருக்குள்ளே ஒரு தட்டு வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்ச கேக்கு மாவை அதுக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை மூடி அதுக்கும் மேலேயும் ஒரு மூடியை வச்சு கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேமில் ஒரு 1 ஹவருக்கு நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 1 ஹவர் கழித்து ஒரு கத்தியை வச்சோ அல்லது ஒரு டூத் பிக் வச்சோ இல்லை நம்ம குத்தி பார்க்கணும். குத்தும்போது நம்ம கத்தியில் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் சுற்றி நம்ம ஒரு கத்தியை வச்சு இப்படி லேசாக தட்டி விடணும். சுற்றி தட்டி விட்டுட்டு அந்த பாத்திரத்தை கவுத்தி மேலே ஒரு 2 தட்டு தட்டினோன்னா நம்ம கேக்கு ரெடியாகி வந்துடும். மேலே ஒரு 2 தட்டு தட்டணும். தட்டினி தூக்கினாலும் சூப்பரான ஒரு சுவையான கேக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு வந்துடும். இதேமாதிரி கேக் ரெடி பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி அது எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சத்து மாவு கேக்கு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இது நம்ம தேவையில்லாத மாவுன்னு சொல்லிட்டு நிறையா டைம் நம்ம கீழே போட்டிருப்போம். இனிமேல் அப்படி தூக்கி தூர போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நிறைய கண்டென்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பாக்கெட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் கேக் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கேக் செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.